Hello dear students. இப்போ நம்ம பார்க்க போறது types of reproduction. So types of reproductionல asexual reproduction. Asexual reproduction தான் நம்ம பார்க்க போறோம். First the asexual reproduction எந்தெந்த ஆர்கானிசம்லாம் நடக்குது அப்படினு பார்த்தோம்னா so some members of protista, bacteria, archaea, yeah, and also some of the multicellular organisms. So இது எல்லாத்துலயுமே so the multicellular organism எல்லா ஆர்கானிசம்லயும் கிடையாது. Some of them have simple organization. So அந்த மாதிரி ஆர்கானிசத்துல மட்டும் தான் simple organization. இந்த மாதிரி ஆர்கானிசத்துல தான் the asexual type of reproduction நடக்குது. So members in protista, bacteria, archaea and multicellular organisms they have simple organization. So இதோட இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா the asexual reproductions are uniparental inheritance. அப்படி நம்ம சொல்லுவோம். uniparental inheritance. So uni அப்படினால என்ன அர்த்தம் அப்படின்னா single. uniனா single. So single parent inheritance. So இதனால என்ன நடக்கும் அப்படின்னா the young ones have no genetic variations. So young ones என்ன இருக்காது, எந்த ஒரு genetic variationsம் இருக்காது. They are all identical to parents. So எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா identical to parents. parentsக்கு ஐடென்டிக்கலா இருக்கக்கூடிய ஆர்கானிசமா தான் இருக்கும், எந்த ஒரு வேரியேஷன்ஸும் அதுல இருக்காது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இன் asexual reproduction. இந்த asexual reproductionலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. the mode of asexual reproduction அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய மோட்ஸ் இருக்கு. ஓகே, அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபிஷன், ரெண்டாவது பட்டிங், ஸ்போருலேஷன், ஜெம்முல் ஃபார்மேஷன், regeneration, fragmentation, regeneration. So இந்த மாதிரி different type of asexual reproduction இருக்கு. So இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸோட ஒரு சிலதை நம்ம பார்க்க போறோம் இந்த சாப்டர்ல. அத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது fission. Okay, fission அப்படிங்கிறது we know that. Okay, fission அப்படினா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். The fission அப்படிங்கிறது the organism or parent body divides identically two or more number of individuals. So அதுதான் fission அர்த்தம். So fission means the parent body divides identically into two or more organism. 2 ஆவோ 3 ஆவோ 4 ஆவோ 5 ஆவோ ஐடென்டிக்கலா ஒரே மாதிரி எல்லாமே பிரிஞ்சது அப்படின்னா, பிரிஞ்சு எல்லாம் ஒரே மாதிரி உருவாச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் fission அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த fission அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுலயே நமக்கு 4 டைப் ஆஃப் ஃபிஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபிஷன் அப்படிங்கிறதுலே it has 4 types. இதோட டைப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 4 இருக்கு. 1 இதுல 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன், ரெண்டாவது மல்டிபிள் ஃபிஷன், மூணாவது ஸ்டெபிலைசேஷன்,
அதாவது ஸ்டெபிலைசேஷன். அடுத்தது ஸ்போருலேஷன். Sporulation. So these are all the 4 type of fissions. Okay, இந்த மாதிரி 4 type of fissions இருக்கு. So further இந்த binary fission. So அதல அடுத்தது further நம்ம பார்க்க போறது first one binary fission. So இந்த binary fission the plane of fission அப்படி நம்ம சொல்லுவோம். So அது எந்த மாதிரி உடையுது அப்படிங்கறத பொறுத்து. So binary fission என்ன அப்படிங்கறது first நம்ம பார்க்கறோம். Bi அப்படினாலே என்ன அர்த்தம்னா 2. பைனா 2. ஸோ அப்போ ஒரு பேரண்ட் பாடி 2 யங் ஒன்ஸா உடைஞ்சி பிரிஞ்சு 2 யங் ஒன்ஸா உருவாச்சுன்னா அது பைனரி ஃபிஷன். அதுவே பேரண்ட் பாடி 3 4 அப்படின்னு மோர் தென் 2 இண்டிவிஜுவல்ஸை உருவாக்குச்சு டிவைட் ஆகி அப்படின்னா அது மல்டிபிள் ஃபிஷனு. ஸ்டெபிலைசேஷனும் அதே மாதிரி தான், ஸ்போருலேஷனும் அதே மாதிரி தான். ஸோ இதுதான் ஃபிஷனில் இருக்கக்கூடிய இந்த 4 டைப். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பைனரி ஃபிஷன். ஃபர்ஸ்ட் பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷனோடைய டைப்ஸ். ஸோ பைனரி ஃபிஷன் என்ன அப்படிங்கிறது, ஒரு ஆர்கனிசம் டிவைட் ஆகி 2 டாட்டர் இண்டிவிஜுவலா ஐடென்டிக்கல் யங் ஒன்ஸா உருவாச்சுன்னா அந்த ப்ராசஸ் தான் பைனரி ஃபிஷன் அப்படி சொல்லுவோம். பை அப்படின்னா 2. இதுல மொத்தம் 4 டைப் இருக்கு. சிம்பிள் irregular பைனரி ஃபிஷன், transverse பைனரி ஃபிஷன், longitudinal பைனரி ஃபிஷன் அண்ட் oblique பைனரி ஃபிஷன். ஸோ இந்த 4 டைப்பும் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா பிளேன் ஆஃப் டிவிஷன். ஸோ அது எப்படி பிரியுதுங்கிறத பொறுத்து. ஸோ பைனரி அப்படின்னா 2 டாட்டர் இண்டிவிஜுவலா தான் அது பிரியணும். அப்படி பிரிகிற அந்த பிளேன் ஆஃப் டிவிஷனை பொறுத்து இந்த 4 டைப்பா அதை நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். சிம்பிள், irregular, transverse, longitudinal and oblique பைனரி ஃபிஷன் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த பைனரி ஃபிஷன்ல எந்த ப்ராசஸ்ல இது 2 ஆர்கனிசமா டிவைட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். நியூக்ளியஸ் டிவைட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஸோ இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் சொல்லுவோம். அண்ட் சைட்டோபிளாசம். ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும், ரெண்டாவது தான் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். இத சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 ப்ராசஸ் நடந்தா அந்த பேரண்ட் பாடி 2 டாட்டர் இண்டிவிஜுவலா மாறுது. ஸோ இதுதான் இந்த பைனரி ஃபிஷன்ல கூடிய டைப்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்பிள் irregular பைனரி ஃபிஷன் ஆர் சிம்பிள் பைனரி ஃபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிம்பிள் பைனரி ஃபிஷன். இந்த சிம்பிள் பைனரி ஃபிஷன் எந்தெந்த ஆர்கனிசத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அமீபாவுல. Amoeba is a example of simple binary fission mode of asexual reproduction. So amoeba அப்படிங்கிறது நம்ம பேசிக்கலாவே நமக்கு தெரியும். Amoeba have irregular shape. Okay, amoeba not having a defined shape. இது அமீபாவுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு உருவம் கிடையாது. அது ஒரு ஒழுங்கற்ற உருவம் உடையது. அதோட உருவம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அமீபாவில் இந்த மாதிரியான அனிமல்ல நடக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் இந்த சிம்பிள் பைனரி ஃபிஷன். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் பைனரி ஃபிஷன்ல அமீபாவுடைய டயக்ராம் உங்க புக்லேயே போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். அதுல இது நியூக்ளியஸ் இருக்கும், இங்க கான்ட்ராக்டல் வாக்யூல் இருக்கும். ஃபர்ஸ்ட் the contractile vacuole was disappear first. It was ceases and disappear அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்ட்ராக்டல் வாக்யூல் இருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், disappear ஆகும். disappear. ஓகே, அதுக்கப்புறம் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் will divide. நியூக்ளியஸ் will divide into 2 karyokinesis அப்படி நம்ம சொல்றோம்ல. சோ இந்த நியூக்ளியஸ் டிவிஷன் அப்படிங்கிறது ஒன்னு ஏ மைட்டாட்டிக்காவும் இருக்கலாம், ஆர் மைட்டாட்டிக்காவும் இருக்கலாம். either ஏ மைட்டாட்டிக் ஆர்
மைட்டாட்டிக், எந்த மாதிரியான டிவைட் ஆனாலும் டிவிஷன் ஆனாலும் இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் அது என்ன ஆகும் அப்படின்னா செப்பரேட் நியூக்ளியஸ் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அது ரெண்டுமே என்ன ஆகும், சைட்டோபிளாசம், தென் சைட்டோகைனசிஸ் நடக்கும். சைட்டோபிளாசம் அதுல ஒரு சைட்டோபிளாசம் ரெண்டா பிரிய ஆரம்பிக்கும். ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு டாட்டர் அமீபாவா உருவாகும். ஓகே, so this is a example of simple binary fission. so இங்க இந்த plane of division அப்படிங்கிறது எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால தான் irregular அப்படி நம்ம சொல்றோம். simple irregular, எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் நடக்கும். ஃபர்ஸ்ட் காரியோகைனசிஸ் நடக்கும், அடுத்து சைட்டோகைனசிஸ் நடக்கும். இது simple binary fission. okay, next transverse binary fission. நெக்ஸ்ட் transverse binary fission. ஸோ transverse binary fissionல இந்த டைப் எந்தெந்த ஆர்கனிசத்தில் நடக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் பாரமீசியம் அண்ட் பிளனேரியா. ஸோ இந்த ஆர்கனிசத்தில் transverse binary fission நடக்குது. ஸோ இந்த transverse binary fission அப்படிங்கிறது இந்த binary fission happens in transverse axis of organisms. இந்த ஆர்கனிசோடைய transverse axisல இதோடைய binary fission நடக்கும். ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்றோம், transverse binary fission அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பாரமீசியம் இந்த பிளனேரியா, ஸோ பாரமீசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதோடைய எப்படி இருக்கும், இதுல மேக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், மைக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ஓரல் குரூப், இது ஓரல் குரூப். இங்க கண்ட்ராக்டல் வாக்யூல் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாரமீசியம். ஸோ இந்த பாரமீசியத்தில் நடக்கக்கூடிய பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், அதாவது இந்த இடத்துல இதுக்கு நேரா எப்படி நடக்கும், இது பிரிஞ்சு ரெண்டு ஆர்கனிசமா உருவாகும். ஸோ அதான் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த ஓரல் குரூப் டிஸப்பியர் ஆகும், இந்த ஓரல் குரூப் டிஸப்பியர் ஆகும், கான்டாக்ட் குரூப் டிஸப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் இங்க சொல்றல இந்த மேக்ரோ நியூக்ளியஸ், மேக்ரோ நியூக்ளியஸ், இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் ஏ மைட்டாட்டிக் டைப்லயும் இந்த மைக்ரோ நியூக்ளியஸ், இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் மைட்டாட்டிக் டைப்லயும், சோ மைட்டாட்டிக் டைப்லயும் டிவைட் ஆயிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மேக்ரோ நியூக்ளியஸ் ஏ மைட்டாட்டிக் டைப்லயும் மைக்ரோ நியூக்ளியஸ் மைட்டாட்டிக் டைப்லயும் டிவைட் ஆகும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் ரெண்டா டிவைட் ஆகும். ஸோ இதுல பாதி இந்த பக்கமும் இதுல பாதி இந்த பக்கமும் வரும். ஸோ அதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ், சைட்டோபிளாசம் பிரிஞ்சு ரெண்டு இண்டிவிஜுவலா, அதாவது ரெண்டு இண்டிவிஜுவலா அது மாறும். ஸோ ஓரல் குரூப் இருக்கும், இங்க மேக்ரோநியூக்ளியஸ் மைக்ரோநியூக்ளியஸ், மேக்ரோநியூக்ளியஸ் மைக்ரோநியூக்ளியஸ், இந்த மாதிரி அது மாறும். ஸோ இந்த தான் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் இது பிளனேரியா அண்ட் பாரமீசியத்தில் நடக்கும். மூணாவது அப்படின்னு பார்த்தோம்னா லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன். லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன், longitudinal binary fission ங்கிறது the division of or binary fission of the parent body from in longitudinal axis. so இது எங்க நடக்கும் அப்படின்னா longitudinal axisல both cytoplasm and nucleus. so in this type of binary fission both cytoplasm and nucleus divides in longitudinal plane. okay, longitudinal axis பொறுத்து இது ரெண்டா பிரியும். ஸோ அதனால தான் இதை longitudinal binary fission அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு யூக்ளினா ஓர்டிசெல்லா இந்த மாதிரி ஆர்கனிசத்தெல்லாம் இந்த longitudinal binary fission தான் நடக்கும். இப்போ இந்த மாதிரி ஆர்கனிசத்துல longitudinal axis ஃபார் எக்ஸாம்பிள் யூக்ளினா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும், யூக்ளினா இருக்கும், இதுல ஃப்ளஜெல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளஜெல்லேட்ஸ் ஆர்கனிசத்துல எப்படி நடக்கும், இந்த லாஞ்சிடியூடினல் ஆர்கனிசம். லாஞ்சிடியூடினல் அப்படிங்கிறது இந்த பிளேன் எப்படி
இது transverse plane, இது longitudinal axis. Transverse axis ல divide ஆனா அது transverse binary vision, longitudinal axis ல divide ஆனா அது longitudinal binary vision அப்படி சொல்லுவோம். So இந்த type of division ல பாத்தீங்கன்னா for example Euglena is a flagellate animal. Flagellates இதுல flagella இருக்கும். So இந்த flagella ரெண்டா பிரியுமா அப்படின்னா flagella never divide, but the base of flagella எதுல இருந்து உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா basal granules அப்படின்னு நம்ம சொல்லுவோம். basal granules. the basal granules என்ன ஆகும் அப்படின்னா it divide. the basal granules divided into two, but the flagella retain into any one of the daughter. okay இது பிரியும் போது எப்படி பிரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படி இருக்கும். உங்க புக்லயே அதோட டயகிராம் இருக்கும். இப்படி பிரியும் போது basal granules மட்டும் ரெண்டா பிரியும். ஆனா flagella என்ன ஆகும், ஒரு பார்ட்ல ரீடைன் ஆகும், இன்னொரு பார்ட்ல பிரிஞ்ச அந்த basal granulesல இருந்து flagella உருவாகும். சோ உருவாகி இந்த ஆர்கானிசம் இப்படி ரெண்டா உடைஞ்சு ரெண்டு தனித்தனி இண்டிவிஜுவலா உருவாகும். அதுதான் longitudinal binary fission அப்படி நம்ம சொல்றோம். and fourth one oblique binary fission. so இங்க இந்த oblique binary fission அப்படிங்கிறது கிராஸா நடக்கும். ஓகே சாய்வா நடக்கக்கூடிய ஒரு பைனரி ஃபிஷன். ஒரு longitudinal axisலயும் இருக்காது, transverse axisல இருக்காது. ஒரு oblique ஷேப்ல oblique பிளேன்ல நடக்கக்கூடிய பைனரி ஃபிஷன் அப்படிங்கறனால என்னன்னு சொல்றோம் அப்படின்னா oblique binary fission அப்படின்னு சொல்றோம். சோ ஒருவேளை இப்படி இருக்கலாம், இல்ல இப்படி இருக்கலாம். இந்த ஆக்சிஸோடைய சைடுல கிராஸா நடக்கக்கூடிய பைனரி ஃபிஷன். சோ அதனால தான் என்னன்னு சொல்றோம் oblique binary fission அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே சோ இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா செராட்டியம் அப்படிங்கிற ஆர்கானிசத்துல இந்த oblique type of binary fission நடக்கும். so these are all the types of binary fission. இத ஒரு 5 மார்க்காவோ இல்ல 3 மார்க்கா கூட கேட்கலாம். நல்லா படிச்சு வச்சீங்க. இதோட டயகிராம்ஸும் பாத்துங்க. Thank you.